நான் விசுவாசிக்கிற தேவனிடத்தில் தேவ மகிமையை நான் காணும்படியாக கர்த்தரை பிரவேசிக்கும். கர்த்தர் நான் விசுவாசிக்கிற தேவன் என்னை கர்த்தர் பலப்படுத்துவார். நான் விசுவாசிக்கிற தேவன் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் திறந்து செல்லமா ஆண்டவரே, நான் தேவனை விசுவாசிக்கிறையா, நிச்சயமான தேவனுடைய மகிமையை நான் பார்க்க முடியும். ஆண்டவரே, நான் தேவனை விசுவாசிக்கிறையா, நிச்சயமாய் கர்த்தரை பலப்படுத்துவேன். ஆண்டவரே, நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறான். ஐயாவை துதிக்கிறோம். நாங்கள் அறியாதோம் எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்கிறோம். மனுஷாகவே கூட நாங்கள் மனுஷர்களாக அனுவரே சூழ்நிலை படுத்துட்டு நாங்கள் ஆண்டுகிறேன். போதும் என்னை எடுத்துக்கொள்ள சொல்ற நிலைமை கூட இருக்கிறாங்க. ஆனால் எங்களை அழைத்தவர், எங்களை தெரிந்து கொள்வர், எங்களை அபிஷேகித்தவர், பெரியவராக இருக்கிறீர்கள். நாளிலும் ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய ஆண்டவரே எங்களுக்கு பலனை கொடுக்கிற தேவனையா, மனுஷால் கூடாத காரியத்தை ஆண்டவருடைய காரியங்களை வாய்க்கப்படுகிற தேவனையா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது வேலைக்கான சுதமாக்கிற தேவனானவர ஐயாவை துதிக்கிறோம். ஐயா ஆண்டவரை சுத்தமாக சொன்னா போதும். ஆண்டவரை குஷ்டரோகி சுத்தமாக ஆண்டவர என்னை கத்திரிக்காம பெரிய காரியங்களை கத்த செய்ய ஆண்டவர ஐயா விடுதலை தருகிற தேவனையா, நன்மை செய்கிற தேவனானவர மனதியோடு துதிக்கிறோம். Hallelujah, 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 hallelujah. Hallelujah.
அவரால் எல்லாம் கூடும். என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிற ஒரே சர்வவல்லமையுள்ள தேவன் அவர் மாத்திரம்தான். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்ற வல்லமுள்ள தேவன். அவர் இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்கிறதான சர்வவல்லமையுள்ள தேவன். அவர் பெரியவர், அவர் நல்லவர். கொஞ்ச நேரம் அப்பா ஆண்டவரே உம் அண்டையில நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. இந்த பிரசனத்துக்குள்ள வந்திருக்கிறோம் ஐயா. இந்த சமூகத்துக்குள்ள நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று இருக்கிறதா என்று கேட்கக்கூடியதான அந்த சர்வ வல்லமையுள்ளதான தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை ஒரு விஷயம் கூட ஒரு பிரசனத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. இந்த சமூகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. கேட்க பாப்பா கிட்ட ஆண்டவரே நீ வந்தால் சூழ்நிலை எல்லாம் மாறும் ஆண்டவரே. அப்பா நீ வந்தால் எல்லா காரியங்களும் மாறும் ஆண்டவரே. அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எல்லாமால் கூட வாய்மை திறந்து அறிக்கை பண்ணுவோமா ஆண்டவரே. எல்லாமால் கூட ஆண்டவரே. அப்பா எல்லாமால் கூட ஆண்டவரே. அப்பா எல்லாமால் கூட ஆண்டவரே. அப்பா நீ பெரியவர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் செய்யக்கூடிய சர்வவல்லமையுள்ளதான தேவன் ஆண்டவரே நீ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உடனே அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படியே கர்த்தரை துதிங்க. அவருடைய பிரசன்னம் நம் மத்தியிலே இருக்குமானா எல்லா காரியங்களையும் கர்த்தர் நமக்காக செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை கேளுங்க. நீங்க சத்தத்தை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் அப்பா என்னுடைய சமூகத்தினுடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. இந்த மகிமையினால நிரப்புங்க ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில நடக்க முடியாது, செய்ய முடியாது, பண்ண முடியாது என்று இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய சமூகம் இறங்குவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மால் செய்ய முடியும், உம்மால் செய்ய முடியும் ஐயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரை உயர்த்துங்க, அவரை உயர்த்துங்க. அவரை உயர்த்ததான் காரியங்கள் நடக்கும். அவரை உயர்த்ததான் எல்லா காரியங்களும் கர்த்தர் நமக்காக செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எல்லாமால் கூடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கூடுமே எல்லாம் கூடுமே. உம்மாலே எல்லாம் கூடும். கூடாததே ஒன்றுமில்லை. உம்மால் கூடாததே ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே. உம்மாலே எல்லாம் கூடும். கூடாததே ஒன்றுமில்லை. உம்மால் கூடாததே ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே. கைகள் கட்டி பாடுவோம். உம்மாலே எல்லாம் கூடும். கூடாததே ஒன்றுமில்லை. உம்மால் கூடாததே ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா. கடும் புயல் அகற்றினீரே. கடல் மீது நடந்தீரையா. கடும் புயல் அகற்றினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே. சாத்தானை சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே. உம்மாலே எல்லாம் கூடும். கைகளை மூடி பாடி பாடலாம். கூடாததே ஒன்றுமில்லை. உம்மால்
எழுந்திருப்போம் கர்த்தருடைய சமூகத்துல. அப்பா, உம்மால் கூடாதது எதுவுமே இல்லை சுவாமி, உம்மால் கூடாதது எதுவுமே இல்லை கர்த்தாவே, உம்மால் எல்லாமே கூடும் ஆண்டவரே. சர்வத்தையும் செய்யக்கூடிய சர்வ வல்லமையுள்ளதான தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம் நாமம் சொன்னால் போதும் ஆண்டவரே, என்னுடைய காரியங்கள் மாறும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் சொன்னால் போதும், என்னுடைய காரியங்கள் மாறும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை உயர்த்துங்க, அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. அப்பாவை உயர்த்துகிறோம் தகப்பனே, அப்பாவை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீ மகிமைப்படுவீராக, நீ உயர்த்திருப்பீராக, நீ மேலானவராய் இருப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 2 நிமிஷம் கர்த்தருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுக்க போறோம். 2 நிமிஷம் எல்லாத்தையும் மறந்துடுங்க. கண்களை நல்லா மூடி ஆவியானவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக, ஆவியானவருடைய சமூகத்துக்குள்ளாக கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளில பேசி ஓ ரவலா தீனவலா ஷரன ஹந்தடா ஓ ரவ கந்தடா தீனவலா ஹந்தடா ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரமணா தீனவலா கந்தடா தீனவலியா ஓ ரந்தல வலக தீனவலா கந்தவலியா ஓ ஷரன தீனவலா கந்தவலா ராஜஸ்கவலா கரைடா சும்மா இருக்க வேண்டாம், சும்மா இருக்க வேண்டாம். உங்களுக்கு ஆசை இருக்கா, உங்களுக்கு விருப்பம் இருக்கா, அப்பா என் காரியம் மாறணும், என் காரியம் மாறணும், என் காரியம் மாறணும், விருப்பம் பண்ணீங்க. அந்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. கர்த்தருடைய வல்லமையான ஆவியானவர் இறங்க இறங்க. கட்டுகளை உடைக்கிற கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கட்டுகளை உடைக்கிற கர்த்தருடைய வல்லமை நீங்க செய்யக்கூடியதாக இருக்கும். ஹல்லேலூயா, ரபணா தீனமனா கர்த்தருடைய வல்லமை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கேளுங்கப்பா, கர்த்தருடைய இறங்குகிறவரே, என் காரியத்தை மாற்றுகிற கர்த்தருடைய வல்லமை, என் காரியத்தை வாக்கியம் பண்ணுகிற கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தில், இறங்குவதாக இயேசுவின் நாமத்தில். சும்மா போகலாமா ஒரு விடுதலை ஆசீர்வாதத்தோட ஒரு நிரப்பப்பட்ட பாத்திரமாய் நான் இங்கிருந்து கடந்து செல்ல வேண்டும் ஆண்டவரே. ஒரு ஆவியின் அபிஷேகம் எனக்குள்ள வருவதாக. ஓனா பாகனா சகனா நீங்க தனா மனா ஹதனா ஓ ரனா ரனா தியாலா ஓ ரசா ரமன கதினா
ஆவியானவர் இறங்க இறங்க இறங்க. ஓ காரியங்கள் மாறுதே, காரியங்கள் மாறுதே. எவ்வளவு விரோதமாய் கர்த்தருடைய சமூகத்தில் நடக்கிறீர்களோ, எவ்வளவு விரோதமாய் கர்த்தருடைய அபிஷேகத்தில் நடக்கிறீர்களோ, அவ்வளவு விரோதமாய் கர்த்தருடைய வல்லமையான பிரயத்தை பார்க்க முடியும். எங்களுக்கு முன்னாடி இருக்கிறதான பாவங்களை பார்க்கல, எங்களுக்கு முன்னாடி இருக்கிற எத்தனையோ உலக காரியங்களை பார்க்கல. ஆனால் அதற்கு மேலாய் ஏற்பட்டிருக்கிற இயேசுவை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரால் இந்த காரியங்கள் வாய்ப்பு எத்தனையோ விக்கிரகத்தின் வல்லமைகள் தெருவுக்கு தெரு, சந்துக்கு சந்து எவ்வளவு அதிகமாய் கிரியை செய்து கொண்டிருக்கு. எல்லா கட்டணம் மூடுவோம், எல்லா கட்டணம் மூடுவோம். கத்தருக்குள்ளாக வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற எலியாவை போல, தன்னுடைய தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற எலியாவை போல அப்பா, எங்க தேசம் விக்கிரகத்தினால் நிரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. எங்க தேசம் பொல்லாத இச்சைகளினால் நிரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறதாக. அந்த விக்கிரகத்தின் விரோதமாய், அந்த வல்லமைகளுக்கு விரோதமாய் என்னுடைய வல்லமையுள்ள தேவனை பார்க்கிறோம். அந்த வல்லமையுள்ள அப்பா சொல்றதெல்லாம் வல்லமைகளை பக்தன் நிர்மூலமாக்கும்படியாய் சர்வ வல்லமையுள்ள உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஒரு சிலர் கண்களை முடிச்சோம் பண்ணிக்கப்பா, எங்க தேசத்திலே கிரியை செய்கிற இந்த விக்கிரகத்தின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் அதம் பண்ணி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால அதை கிரியை முடக்கி ஜெபிக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லமா ஷபா கதா லமா கதா. ஓ நல்ல ஆவியை நிரப்பி ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஆவியை நிரப்பி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் என்ன வார்த்தைகள் வாயில போடுறாரோ அந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஓ ரபா கபா ரபா கஷபா கதா. ஆண்டவரே, எங்க தேசத்திலே கிரியை செய்கிற எல்லா பொல்லாத விக்கிரகத்தின் வல்லமைகள், எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே ஓ முடக்கப்பட்ட போவதாக எல்லாத்தின் செய்கிற வல்லமைகள், எல்லாத்தின் அதிகாரங்களை இயேசுவின் நாமத்திலே ஓ ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தினால் அவர்களை மீட்டு போடுகிறோம். ரமா ஷபா ஓ கர்த்தாவே, ஆண்டவரே, பொல்லாத விக்கிரகத்தின் வல்லமைகள், இந்த நாட்களை கிரியை செய்கிற எல்லா பொல்லாத விக்கிரகத்தின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள்
விண்ணப்படுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பலன் செய்வீராக, கிரியை செய்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை எங்கள் மத்தியிலே இறங்கி இன்னுமாய் கிரியை செய்யட்டும் ஐயா. எங்கள் ஊரிலே இறங்கி கிரியை செய்யட்டும் ஐயா. எங்கள் தெருவுகளுக்குள்ளாக கிரியை செய்யட்டும் ஐயா. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாகவும் கிரியை செய்யட்டும் இயேசுவின் நாமத்திலே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து அப்படியே ஜெபிக்கலாம். நம்ம குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். குடும்பத்துக்கு விரோதமாய் எத்தனையோ வல்லமைகள், எத்தனையோ சமாதானத்தை குலைக்கும்படியா, ஆசீர்வாதங்களை குலைக்கும்படியா, எத்தனையோ நன்மைகளை குலைக்கும்படியா, சுகத்தை குலைக்கும்படியா போராடுகிற வல்லமைகள் நமக்கு விரோதமாய் உண்டு. எத்தனை பேர் அந்த பாதிப்புல போயிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் எல்லாம் கண்களை மூடி, அப்பா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன், ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன், சொன்னது போல ஒரு வார்த்தை சொல்ல மாட்டவன், ஒரு வார்த்தை சொல்ல மாட்டவன். எங்க காரியம் மாறுதலாய் முடியும்படியா, எங்க காரியம் மாறுதலாய் முடியும்படியா ஒரு வார்த்தை கத்த சொல்வீராக. சும்மா இருக்க வேண்டாம், எல்லாம் சும்மா இருக்க வேண்டாம். அப்பா எங்க குடும்பத்துல கிரியை செய்கிற வல்லமைகளை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் அதை பண்ணி ஜெபிக்கிறோம். அவைகளை கட்டி ஜெபிக்கிறோம். அவைகளை மேற்கொண்டு ஜெபிக்கிறோம். ஒருவேளை கடன் பிரச்சனையா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், ஒருவேளை போராட்டங்களா இருக்கலாம், ஒருவேளை சமாதானத்தை குறைக்கிற வல்லமைகளா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் கொஞ்ச நேரம் இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. ஒரு நேரம் நம்ம பாடினோமே, அந்த இயேசுவின் நல்ல நாமத்தை சொல்லுங்க, அதிகாரமான இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. வானத்திலும் பூமியிலும் எல்லாருடைய முழங்கால்களும் முழங்கத்தக்கதான இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. அந்த பிரச்சனைகள் மாறட்டும், அந்த போராட்டங்கள் மாறட்டும், அந்த வியாதிகள் மாறட்டும், நமக்கு இருக்கிறதான எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும். இயேசுவின் நாமத்துல மாறிப்போம். விசுவாசத்தினால மழையை பார்த்து பெயர்ந்து போ, சமுத்திரத்துல போடாது போவா. விசுவாசிக்கிறீங்க, என் தேவனால், என் இயேசுவால் என் காரியம் மாறுதலாய் முடியும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் என்னென்ன காரியத்திலெல்லாம் இயேசுவின் நாமத்தை சொல்லி மேற்கொள்ளுகிறேன், ஜெயிக்கிறேன் சொன்னாங்களோ எல்லா ஆசீர்வாதங்களும் அவர்களுக்கு கட்டவிழ்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அப்படியே நம்முடைய சபைக்காய் நாங்கள் ஜெபிக்க போறோம். அந்த சபையில கர்த்தருடைய வல்லமை இன்னும் பலமான வல்லமை, இன்னும் பயங்கரமான கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். எத்தனை பேருக்கு வாஞ்சிக்கிறீங்க? எல்லா கரங்களையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி, எல்லா 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, அப்பா இந்த சபையில கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களின் வல்லமை வெளிப்படுவதாக. அப்பா வல்லமையான ஆசீர்வாடு, வல்லமையான ஆசீர்வாடு, வல்லமையான ஆசீர்வாடு, வல்லமையான ஆசீர்வாடு. ரமா கபால சமஸ்த ரமா கரவல ரிக்கர மனஹந்தர கரவல ஓ ரிக்கர ரமண சந்தர கரன பெருதுவினாதீங்க. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் ஐயா. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் இன்னும் பலமாய் உண்டாகட்டும், இன்னும் பலமாய் உண்டாகட்டும், இன்னும் பலமாய் உண்டாகட்டும், இன்னும் பிரத்யட்சமாய் உண்டாகட்டும், இன்னும் பிரத்யட்சமாய் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். ரம கவர சந்தர மலகன ஓ நீம கந்தர மலகன ஓ நல்ல ஆவியினாலே போராடி ஜெபிங்க. ஓ ஆண்டவரே இந்த சபையில உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை அமிர்தமான வல்லமை ஆண்டவரே மத்தியில சேவானது ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒரு விஷயத்துக்காக நம்ம பொதுவான ஒரு காரியம், சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போறோம். சிறு பிள்ளைகளுடைய மத்தியில நாட்கள்ல பெரிய பாவங்கள், எத்தனையோ அடிமைத்தனங்கள், நம்ம நல்ல காரியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸ்கூல்ஸ்ல எவ்வளோ கஞ்சா போலதான போதை வஸ்துக்கள்லாம் பெருகி போய் கொண்டு இருக்கிறது. ஒரு நிமிஷம் அப்பா எங்க சிறு பிள்ளைகளால கத்த கண்ணோக்கமாக இல்லையா? இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு விஷயம் கண்ணனை மூடியப்பா, ஒரு அழுதி ஜோமனுக்கு பார்க்கலாம், கண்ணீரோட ஜோமனுங்கப்பா. எங்க சிறு பிள்ளைகள் போதை வஸ்துக்களுக்கு அடிமையாய் கொண்டிருக்காங்களே ஆண்டவரே, என் தேவன் மனமே அவர்களை விடுதலையாக்கும்படியாக, அவர்களை விட
சின்ன பசங்க ஜோமன் ஆண்டவரே எங்க ஸ்கூல்ல நான் படிக்கிற ஸ்கூல்ல தாமரை அடிமை கடந்தது இருக்க பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு நிமிஷம் ரொம்ப முக்கியமான விஷயம் பிள்ளைகள் அடிமைப்பட்டு கொண்டிருக்காங்க. வேதனையில பெற்றோர்கள் எவ்வளவு வேதனை போய் கொண்டிருப்பாங்க. நாம் ஜெபித்தால் கர்த்தர் விடுதலை ஆக்க வல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன். நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் விடுதலை ஆக்குவீராக. ஒவ்வொரு கட்டுகளில் இருக்கிற பிள்ளைகள் அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் விடுதலை ஆக்கும்படியா இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய விடுதலை ஆக்கினார். நாங்கள் வேண்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய எல்லா ஜெபங்களையும் எல்லா துதிகளையும் அவர் கேட்டெடுக்கிறார். அவர் அதற்கான பதிலை தந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரமா நாம் நம்முடைய கரத்தில் வார்த்தை கொடுத்து சுமைக்காக சுத்தமே சொல்லிடுவார்கள். ஹல்லேலூயா. மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த 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 சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த 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 சேனைகளின் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. இந்த நாளில் ஒரு மத்தியில் எங்களை கொண்டு வந்த தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். அழைத்ததான பாஸ்டர்மா நோயில் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவர்களுக்கும் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற அனைத்து பரிசுத்த பிள்ளைகளுக்கும் ஆண்டவருடைய சபையில் பரிசுத்தவான்களாக இருக்கிற யாருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு அமாவாசை ஜெபம். அப்படிதானே? இது ஒரு அமாவாசை ஜெபம். எதுக்கு வைக்கணும்னு சொன்னால், அமாவாசை நாட்களில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இருளின் ஆதிக்கம் அதிகமாக செயல்படும். ஆகையினால்தான் அமாவாசை ஜெபம் வைக்கிறோம். இந்த இருளை ஆதிக்கம் நம்முடைய மக்களை தொடக்கூடாது, நம்முடைய குடும்பங்களை தொடக்கூடாது, நம்முடைய பிள்ளைகளை தொடக்கூடாது, நம்முடைய பகுதியில் இருளின் ஆதிக்கம் வரக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம விசேஷமாக இருக்கிறோம். ஜெபிக்கும் போது தேவன் என்ன செய்வார்? அவருடைய வல்லமையை நம்முடைய மத்தியிலே அனுப்புவார். நம்முடைய பிரசன்னம் நம்முடைய மத்தியிலே இருக்கும். அவர் நம்முடைய மத்தியில் வந்துடுவார். ஆமென். எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினால கூடியிருக்கிறீர்கள், அங்கே அவர் நடுவிலே வாசம் பண்ணி வந்துடுவார். அதனால நம்ம ஜெபிக்கும் போது தீய காரியங்கள் எல்லாம் விலகி போகும், நம்மை காக்காது. ஆகினால அமாவாசை ஜெபம் நாம் ஏறெடுக்கிறோம். கூட நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் கூடியிருக்கிறோம். தேவன் இருளின் ஆதிக்கங்களை கர்த்தர் அழித்து போடுகிறவராக இருக்கிறார். இந்த நாட்கள்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் 4 பேர் வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். நானும் என் துணைவியார் பேராயர் செல்லாராணி அவர்கள் வந்திருக்கிறாங்க. அதோடு கூட நம்முடைய தமிழ் ஸ்தோத்திரம் கிறிஸ்தவ முன்னணி இயக்கத்தினுடைய போதகரணி தலைவர் உங்களுக்கு இருக்காங்க. பேராயர் மோகனையா அவர்கள். இன்றைக்கு அவங்க தான் செய்தி கொடுப்பாங்க. ஆமென். போனதுக்கு நான் உங்களுக்கு செய்தி கொடுத்தேன். இன்றைக்கு அவங்க
செய்தி கொடுக்கணும். அல்லேலூயா. கட்டி ஐக்கியத்தில் வடசென்னை சுவிசேஷ குழு அமைப்பாளர் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறாங்க. சோதரம் சுவிசேஷகர் ஜேம்ஸ் கனராஜ் வந்திருக்கிறாங்க. அவர் நம்மோடு கூட ஜெபிக்க வந்திருக்கிறாங்க. கரங்களை தட்டி கர்த்தர் நல்லவர். ஆமென். கொஞ்ச நேரம் ஒரு வித்தியாசமாக அவர் வசனத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஐயா கையில் நான் போட்டு போகிறேன். ஆமென். நாங்கள் தெருக்களில் சுவிசேஷம் அறிவிக்கும்போது நற்செய்தி அறிவிக்கும்போது தமிழில் தான் பேசுவோம். ஆனால் தமிழில் 2 பேர் பேசுவோம். ஆமென். அல்லேலூயா. அது மாதிரி நாங்கள் 2 பேர் பேசுவோம். 2 வசனத்தை சுவிசேஷகர் ஜேம்ஸ் கனராஜ் சொன்னாங்க. அவருக்கு நான் சொல்கிற தமிழை திருப்பியும் அவர் சொல்கிறாங்க. தமிழ் டு மலையாளம், தமிழ் டு இங்கிலீஷ், தமிழ் டு தெலுங்கு, கிட்டத்தட்ட ஒரு 5 பாஷைகளை சொல்கிறோம். நம்முடைய செய்திகள் தாய் டிவியில் டிவியில் ஒளிபரப்பாங்க. இது பண்ணுவோம். நல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இந்த நாள் நாங்கள் தெலுங்குல பேசும்போது 2 பேர் பேசினா என்ன செய்வாங்கன்னா அப்படின்னு பார்ப்பாங்க. என்ன 2 பேர் கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அவங்க அதோடு கூட அவருடைய வசனத்தை சொல்லி மக்கள் அப்படின்னு இருக்கும். கத்தருக்கு சொல்கிறேன். அது மாதிரி நீங்கள் எல்லாரும் கவனிக்கிறதுக்காக நாங்கள் 2 பேர் பேசுகிறோம். கத்தருக்கு சொல்கிறோம். கத்தருக்கு சொல்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. ஆண்டவருக்கு மகிமை உண்டா. ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் மத்தியில் பேச போகிறார். ஆண்டவர் இன்று உங்களுக்கு மத்தியில் பேச போகிறார். ஒரு சில வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு சில வசனத்தை மட்டும் பிரசங்கம் மோகன் ஐயா பேசுவாங்க. பிரசங்கம் மோகன் ஐயா பேசுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க. கர்த்தர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். நாங்கள் 3 பேர் 4 பேர் எந்த பகுதிக்கும் போவோம். நாங்கள் 3 பேர் 4 பேர் எந்த பகுதிக்கும் போவோம். 3 பேர் சேர்ந்துட்டா நாங்கள் என்ன யோசிப்போம் அப்படின்னா 3 பேர் நம்ம சேர்ந்துட்டா என்ன யோசிப்போம் அப்படின்னா நாங்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்று நினைத்துக் கொள்வோம். சாத்ராக் மேஷாக் ஆபேத் என்று நான்கு பேர் சேர்ந்துட்டா தானியல் சேர்ந்து இருக்கிறார் நினைத்துக் கொள்வோம். 4 பேர் சேர்ந்துட்டா தானியல் சேர்ந்து அல்லேலூயா. அல்லேலூயா. 4 பேர் இன்னைக்கு 4 பேர். ஆமென். ஆமென். அவ்வளவு பெரிய ராஜ்யம் 4 பேருக்கு விரோதமாக இருந்தது. அவளுடைய ராஜ்யம் 4 பேருக்கு விரோதமாக இருந்தது. ஆனால் அவர்கள் தேவனை ஆராதித்து ஜெபித்துக் கொண்டிருந்தாங்க. ஆனால் அவர்கள் தேவனை ஆராதித்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். நம்ம கொஞ்சம் கூட்டமாக இருந்தாலும் நாம் கொஞ்சம் கூட்டமாக இருந்தாலும் தேவனை உண்மையாய் ஆராதிக்க வேண்டும். தேவனை உண்மையாய் ஆராதிக்க வேண்டும். தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும். நாம் ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும். கடந்த நாட்களில் நான் உங்க மத்தியில வந்தேன். கடந்த நாட்களில் நம்ம மத்தியில வந்தேன். கவனிங்க கவனிங்க. என்ன பிரசங்கம் பண்ணினோம்? என்ன பிரசங்கம் பண்ணினோம்? கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு சில வழிகள் இருக்கிறது. நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு சில வழிகள் இருக்கிறது. இன்னைக்கு ஒரே ஒரு வழியை சொல்லிட்டு அடுத்த பிரசங்கத்துக்கு போறோம். இன்றைக்கு ஒரே வழியை சொல்றதுக்கு அடுத்த பிரசங்கம் பண்ண போறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க. நன்மை நமக்கு கிடைக்கும். நன்மை நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வீட்டுக்கு எல்லாரும் நம்ம ஆலயத்துக்கு எல்லாரும் வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம வீட்டுக்கு எல்லோரும் வரணும். நம்ம ஆலயத்துக்கு வரணும்னா என்ன செய்யணும்? அல்லேலூயா. அல்லேலூயா. கதவு திறந்து வைக்கப்பட வேண்டும். கதவு திறந்து வைக்கப்பட வேண்டும். இங்கே லைட் போடப்பட வேண்டும். இங்கே லைட் போடப்பட வேண்டும். இங்கே எல்லாரும் உட்காருவதற்கு வசதி செய்யப்பட வேண்டும். இங்கே எல்லோரும் உட்காருவதற்கு வசதி செய்யப்பட வேண்டும். இப்படி செஞ்சாதான் ஆட்கள் உள்ள வருவாங்க. இப்படி செஞ்சாதான் ஆட்கள் உள்ள வருவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நன்மையை திரளாய் நமக்கு தரணும். ஆண்டவர் நமக்கு நன்மையை திரளா தரணும். அப்படின்னா நம்ம சில விஷயங்களை செய்யணும். நம்ம சில விஷயங்களை செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 42:6 வாசிங்க.
எரேமியா 42:6 வாசிங்க. எல்லாரும் கவனிங்க. எல்லோரும் கவனிங்க. சத்தமா வாசிங்க. சத்தமா வாசிங்க. எல்லாரும் வேதத்தை திறந்து பாருங்க. எல்லோரும் வேதத்தை திறந்து பாருங்க. அங்கே சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் சிறிது கவனிப்போம். அங்கே சொல்லப்பட்ட வார்த்தையை சிறிது கவனிப்போம். திறந்து சத்தமா வாசிங்க பார்க்கலாம். திறந்து சத்தமா வாசிக்க பார்க்கலாம். அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிவதினால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி. கீழ்ப்படிவதினால் நன்மை உண்டாகும். கீழ்ப்படிவதனால் நன்மை உண்டாகும். சத்தத்துக்கு கீழ்ப்படிவதினால் நன்மை உண்டாகும். சத்தத்துக்கு கீழ்ப்படிவதனால் நன்மை உண்டாகும். நன்றாக கவனிங்க. நன்றாக கவனிங்க. சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறதுனா என்ன? சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறதுனா என்ன? நன்றாக கவனிங்க. நன்றாக கவனிங்க. அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? எல்லாரும் பாடுங்கன்னு சொன்னா என்ன செய்யணும்? எல்லாரும் பாடுங்க சொன்னா என்ன செய்யணும்? நாம எல்லாரும் பாட்டு பாடணும். நம்ம எல்லோரும் பாட்டு பாடணும். பாடுங்கன்னு சொல்லும் போது ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. ஜெபம் பண்ணி கொண்டு இருக்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமா, எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லும்போது, எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லும்போது வேதம் வாசித்துட்டு இருக்க கூடாது. வேதம் வாசித்துக் கொண்டு இருக்க கூடாது. வேதத்தை வாசித்துக் கொண்டு இருக்க கூடாது. வேதத்தை வாசித்துக் கொண்டு இருக்க கூடாது. அப்படி இருந்தான்னு சொன்னா, அப்படி இருந்தான்னு சொல்லணும்னா நம்ம கீழ்ப்படியல. ஆண்டவர் கீழ்ப்படிவதை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் கீழ்ப்படிவதை எதிர்பார்க்கிறார். சகோதரனே சகோதரியே, சகோதரனே சகோதரியே, இயேசு நமக்கு தெளிவாய் சொல்லுகிறார். இயேசு நமக்கு தெளிவாய் சொல்லுகிறார். கீழ்ப்படியணும். நாம் கீழ்ப்படியணும். அப்பதான் உங்களுக்கு நன்மை வரும். அப்பதான் உங்களுக்கு நன்மை வரும். கீழ்ப்படுகிறவர்களுக்கு நன்மை வரும். கீழ்ப்படிவர்களுக்கு நன்மை வரும். அல்லேலூயா அல்லேலூயா. இன்னொரு முறை அந்த வசனத்தை வாசிங்க. இன்னொரு முறை அந்த வசனத்தை வாசிங்க. நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எரேமியா 42:6 நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிவதினால் எங்களுக்கு நன்மை உண்டாகும். நன்மை உண்டாகும். கீழ்ப்படிந்தால் நன்மை உண்டாகும். கீழ்ப்படிந்தால் நன்மை உண்டாகும். நன்றாய் கவனிங்க. கீழ்ப்படியும் போது நன்மை இருக்காது. கீழ்ப்படியும் போது நன்மை இருக்காது. ஆனால் நன்மை உண்டாக்கப்படும். நன்மை உண்டாக்கப்படும். அல்லேலூயா அல்லேலூயா. சில வேதனைப்படுகிறார்கள். ஐயோ எனக்கு எத்தனையோ பிரச்சனை. ஐயோ நமக்கு எத்தனையோ பிரச்சனை. ஐயோ எத்தனை நெருக்கம். என்னால முடியலையே. ஆனா ரொம்ப கஷ்டப்படுகிறேன். உள்ளம் உடைகிறது. எத்தனை நாள் இத்தனை போராட்டத்தை சகிக்க முடியும்? எத்தனை நாள் இவ்வளவு நாள் நம் போராட்டத்தை சகிக்க முடியும்? நாம் ஏன் இப்படி போராட்டத்தில் இருக்கிறோம்? வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களா? முற்றிலும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களா? தேவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களா? தேவன் சொன்ன தரிசனத்தை நிறைவேற்றி இருக்கிறீர்களா? தேவன் சொன்னதை தரிசனத்தை நிறைவேற்றி இருக்கிறீர்களா? தேவனுடைய உபதேசத்துக்கு முற்றிலும் உங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறீர்களா? தேவனுடைய உபதேசத்துக்கு முற்றிலும் நீங்கள் ஒப்புக் கொடுத்திருக்கிறீர்களா? ஒருத்தரையை நிறைவேற்றி இருக்கிறீர்களா? எதில் குறைவு இருக்கிறது? அதில் நீங்க கீழ்ப்படிங்க. நன்மை நிச்சயம் வரும். உங்களுக்கு நன்மை நிச்சயம் வரும். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது என்ன சொல்லிக் கொடுக்கிறாங்க? அல்லேலூயா 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 அல்லேலூயா. எபேசியர் 6:2 வாசியுங்கள். எபேசியர் 6:2 வாசியுங்கள். வாசிங்க. எடுத்து வாசித்து பாருங்க. உனக்கு நன்மை உண்டாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், வாழ்நாள் முழுவதும் உனக்கு ஆயுசு நாள் நீடிக்க வேண்டும் என்று சொன்னால், உன் தகப்பனையும் தாயையும் நீ கனம் பண்ணு. இது ஆண்டவர் சொல்லுகிறார். நன்மை வரணும்னு சொன்னா பெரியவங்களை கனம் பண்ணணும். பெற்றோரை கனம் பண்ணணும். வாழ்நாள் நீடிக்கணும் சொன்னா நீங்கள் கனம் பண்ண வேண்டும். இன்னொரு இடத்துல சொல்லுகிறார். பிள்ளைகளே, இந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. பிள்ளைகளே, பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்க. அல்லேலூயா. எடுத்து வாசிங்க பார்ப்போம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க. இதுதான் நியாயம். நியாயம் செய்யுங்க. நியாயமா நடங்க. நீதியா நடங்க. கீழ்ப்படிங்க.
கீழ்ப்படிங்க. அப்பதான் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அப்பதான் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சபையின் பிள்ளைகள் எல்லாரும், சபையின் பிள்ளைகள் எல்லோரும், இந்த சபையின் மேற்பர் பாத்திரமாவுக்கு, இந்த பாத்திரக்கு நீங்க கீழ்ப்படியணும். இந்த பாஸ்டமாவுக்கு, இந்த சபைக்கு நீங்க கீழ்ப்படியணும். 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 அதுதான் நியாயம். அதுதான் நியாயம். அப்படி நடந்தா, கீழ்ப்படிந்து நடந்தா, அப்படி கீழ்ப்படிந்து நடந்தா நன்மை உண்டாகும். உங்களுக்கு நன்மை உண்டாகும். நன்மை உண்டாகும். நன்மை உண்டாகும். எனக்கு நன்மை வரலையே, எனக்கு நன்மை எனக்கு வரலையே, வருமானம் வரலையே, எனக்கு வருமானம் வரலையே, வியாதி குணமாகலையே, வியாதி குணமாகலையே, எனக்கு குணமாகாது, குணம் ஆகாமல் இருப்பதற்கு காரணத்தை நீ கண்டுபிடிக்க வேண்டும். குணமா ஆகாமல் இருப்பதற்கு காரணத்தை கண்டுபிடிக்க என்ன வேண்டும். காரணம்? என்ன காரணம்? நம்ம கீழ்ப்படியல. நம்ம கீழ்ப்படியல. சத்தத்துக்கு கீழ்ப்படியல. சத்தத்துக்கு கீழ்ப்படியல. சத்தத்துக்கு கீழ்ப்படியல. சத்தத்துக்கு கீழ்ப்படியல. நம்ம இஷ்டம் போல நடக்கிறோம். நம்ம இஷ்டம் போல் நடக்கிறோம். மாம்சத்தின்படி நடக்கிறோம். மாம்சத்தின்படி நடக்கிறோம். மாம்சத்தின்படி நடந்தால் பரலோகம் செல்ல முடியாது. மாம்சத்தின்படி நடந்தால் பரலோகம் செல்ல முடியாது. நன்மை கிடைக்காது. நன்மை கிடைக்காது. நன்மை வராது. நன்மை வராது. இருள் நம்மை மூடிக்கொள்ளும். இருள் நம் மூடிக்கொள்ளும். அமாவாசை மூடிக்கொள்ளும். அமாவாசை மூடிக்கொள்ளும். பொல்லாப்பு மூடிக்கொள்ளும். பொல்லாப்பு மூடிக்கொள்ளும். ஆகையினால நம்ம கீழ்ப்படிந்து நடப்போமாக. ஆகையினால் நம்ம கீழ்ப்படிந்து நடப்போமா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கீழ்ப்படியணும். எல்லோரும் கீழ்ப்படியணும். பிள்ளைகள் எல்லாரும் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். எல்லோரும் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். சபை விசுவாசிகள், மூப்பர்கள், உதவி ஊழியர்கள் எல்லாரும் கீழ்ப்படியணும். சபையின் விசுவாசிகள், உதவி ஊழியர்கள் எல்லோரும் கீழ்ப்படியணும். கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சபைக்கு அதிகாரி யாரு? சபைக்கு அதிகாரி யாரு? பாஸ்டர்மா. பாஸ்டர்மா. ஆமா. டீக்கன் யாரு? டீக்கன் யாரு? டீக்கன் யாரு? உதவி ஊழியர் யாரு? உதவி ஊழியர் யாரு? ஜெபராஜிங்க. ஆமென். ஜெபராஜ் ஐயா. அவரும் ஜெபராஜ் தான், நானும் ஜெபராஜ் தான். யார் பேர் ஜெபராஜ் தான்? ஓம் சரவண பகவான் ஜெபராஜ் பேர். அல்லேலூயா. எனக்கு அவ்வளவு பெரிய பேரு. ஓம் சரவண பகவான் ஜெபராஜ். ஆனால் அவர் ஜெபராஜ். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. நம்ம இந்த ஊழியத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த ஊழியத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படியணும். அதிகாரியாகிய பாஸ்டர்மாவுக்கு அவர் கீழ்ப்படியணும். அதிகாரியாகிய பாஸ்டர்மாவுக்கு கீழ்ப்படியணும். நானும் ஊழியக்காரன் தான் அப்படின்னு நம்ம தவறா எதுவும் மீறி செஞ்சுவிடக் கூடாது. நானும் ஊழியக்காரன் தான், நம்ம தவறா எதுவும் நீ செய்யக்கூடாது. நம்ம விசுவாச மக்கள் எல்லாரும் கீழ்ப்படியணும். விசுவாச மக்கள் எல்லாம் கீழ்ப்படியணும். கர்த்தர் உங்களுக்கு நன்மையை திரளாய் தருவார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை திரளாய் தருவார். நிறைய தருவார். நிறைய தருவார். நீங்க கேட்காமலே உங்களுக்கு அநேக நல்ல காரியங்கள் நடக்கும். நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு நிறைய நல்ல காரியம் நடக்கும். பிள்ளைகள் எல்லாரும் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. பிள்ளைகள் எல்லாரும் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. சிறியவர்கள் எல்லாரும் பெரியவர்களுக்கு கீழ்ப்படிங்க. சிறியவர்கள் எல்லாம் எல்லோரும் பெரியவருக்கு கீழ்ப்படிங்க. பெரியவர்களுக்கு கனம் பண்ணுங்க. பெரியவர்களுக்கு கனம் பண்ணுங்க. உங்க ஆயுசு நாள் நீடிக்கும். உங்கள் ஆயுசு நாள் நீடிக்கும். நீ பாதுகாக்கப்படுவாய். நீ பாதுகாக்கப்படுவாய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி. ஆமென். நம்ம ஒரு செய்தி கேட்க போறோம். நம்முடைய பேராயர் மோகன் ஐயா அவர்கள் நம்முடைய மத்தியில் ஆண்டவருடைய செய்தியை கொடுப்பாங்க. அவங்க ஸ்தோத்திரம். நல்ல ஒரு தேவ ஊழியர், தாழ்மையான ஊழியர். ஸ்தோத்திரம். அவர் நம்முடைய மத்தியில் சிறப்பான ஒரு தேவ செய்தியை கொண்டு வருவாங்க. வேறு கவனமாக எந்திரிச்சு போகக்கூடாது. கடைசியில் உங்களுக்காக ஜெபிக்கவும் அவங்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. கடந்த நாட்களில் ஜெபித்த போது கேரளாவில் பார்த்துருக்கோம். கேரளாவிலிருந்து வந்த சகோதரி ஜெபித்தாங்க. அவங்க இப்போ கேரளாவுக்கு போயிட்டு 3 நாள் உபவாசம் பண்ணி அங்கே ஆசீர்வாதம் வச்சு நல்லா இருக்கிறாங்க. அடுத்து சீக்கிரம் சபையை அங்கே தொடங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. கர்த்தர் அர்ப்பணம் செய்வாங்க. அல்லேலூயா. கடலை கட்டி ஐயாவை வரவேற்போம். கிறிஸ்தவ முன்னணி தலைவரும் சிறப்பான ஸ்தோத்திரம் அனைத்து ஸ்தோத்திரம் அந்த ஊழியக்காரர்களுக்கு ஒரு நல்ல கோஆர்டினேட் பண்ணி அருமையாக ஆண்டவர் ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்யும்படியாகவும் ஸ்தோத்திரம் விடுதலை பெற முடியாமல் நம்பிக்கையில கட்டப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்படும்படியாகவும் கர்த்தர் ஏற்படுத்தின கிறிஸ்தவன் மத்தியில் பேசுவார். அவர்களை போல பேசுவார்.
ஐயா உங்களுக்கு எவ்வளோ நாள் தர சொல்லியிருப்பாங்க? சீக்கிரம் போயிடலாம். ஐயா உங்களுக்கு தாராளமாக 10 நிமிஷம் தர நீங்கள் முடிச்சு நினைக்கிறீங்க. கொடுத்துருக்காங்க தாராளமாக அப்படி இல்லை. தாராளமாக உங்களுக்கு 10 நிமிஷம் தரோம். நீங்கள் என்ன பண்ண கேட்டீங்க முடிச்சுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணிப்பேன் சொல்ல பார்க்கலாம். சொல்லுங்க. முடிச்சிருக்கா முடிச்சிருக்க மாட்டேன். முடிச்சிருப்பேன். நீங்கள் சொல்லும் போது தான் சீக்கிரம் போக முடியும். இல்லைன்னா லேட்டாக நான் போகல. சொல்லுங்க. சீக்கிரம் முடிச்சிருக்கா முடிச்சிருக்க மாட்டேன். அதே போல கேட்ட டைம் நான் முடிச்சிருக்கேன். சரி, நேரம் தேதி போகும். இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை பிசாசானதால் தடுக்க முடிந்ததா? தடுக்க முடிந்ததா இல்லையா? சத்தம் நீங்க கொடுக்கும் போது நீங்க எவ்வளவு சத்தம் கொடுக்கீங்களோ அப்பதான் என்னால பேச முடியும். இல்லைன்னா நானும் கூட பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டே தான். இதை எதுக்காக நீங்க என்ன சொல்றீங்க? நான் பார்த்து ஒரு பதில் தான் கேட்கணும். ஏன்னா காது உள்ளவன் கேட்கிறவன் என்ன பண்ணுவான்? பேசுவான். அங்கதான் அதுதான். அப்போ காது உள்ளவன் என்ன பண்ணணும்? கேட்கணும். அதுபோல கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை அவனால தடுக்க முடியல அப்படின்னா இந்த அமாவாசை ஜபம் என்ற இருள் என்ற ஒரு காலத்தில் இருந்து தேவன் நம்மளை விடுதலை செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆமென். அப்ப அந்த விடுதலை எதிர்பார்க்கிற நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம செய்கிற காரியங்கள் எப்படிப்பட்டதா இருக்கணும்னு சில குறிப்புகள் சொன்னார். ஆனா இருந்தாலும் நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்ன்றத முதல்ல அறிந்து கொள்ளணும். நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்ன்றத முதல்ல அறிந்து கொள்ளணும். அறிந்து கொள்ளாத பட்சத்துல நம்ம எதுவுமே பெற்றுக்கொள்ளவே முடியாது. எக்ஸாம் போற பையன் அது என்ன பாடம் தெரியாம இருந்தா இன்னைக்கு மேக்ஸ் எக்ஸாம் சயின்ஸ் புக் எடுத்து போனா பாஸ் ஆயிடுவாரா? சொல்லுங்க, பாஸ் ஆயிடுவாரா? அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஏற்றுக்கிற காரியங்கள் என்ன என்பதை முதல்ல நம்ம அறிந்து கொள்ளணும். அது அறியாத பட்சத்தில் நம்ம கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் எவைகளை நம்மளால என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ தேவன் பாருங்க சில செய்த காரியங்கள் எல்லாமே மற்றொரு வாழ்க்கையில இது நடக்காது கிடைக்காது என்று செய்யப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் என்ன பண்ணாரு? அந்த 33 வருஷத்துல சகலத்தை செய்து கொடுத்தாரு. இப்போ ஒரு பெரும்பாடு வித்தியாசமா செஞ்சா அந்த சொத்து எல்லாத்தையும் எழுந்து போய் முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணாரு? தேவன் விடுதலை கொடுத்தாரு. அந்த பிரகஸ்த குலத்தாட ஒருத்தர் இருந்தாரு. எவ்வளவு நாட்களா இருந்தாரு? முடியாது மற்றவனால எதுவுமே நடக்காதுங்கிற ஸ்தானத்துல இருந்தவங்க தான் தேவன் என்ன பண்றாரு? ஒரு விடுதலை கொடுக்கிறவங்களா இருக்கிறாரு. ஒளிமுக வாசல் ஒரு யார் வந்தா? சரி, அவன் எவ்வளவு நாளா இருந்தான்? அவனால விடுதலை கொடுக்க முடியுமா யாராலையும்? இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் செய்ய அவர் எப்படி இருக்கிறாரு? அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில ஏன் பிரச்சனை, போராட்டங்கள், சஞ்சாரங்கள், தவிப்புகள், வேதனைகள், கஷ்டங்கள் வருவதற்கு காரணம் என்ன? நமக்குள்ள என்ன காரியங்கள் செயல்படுது? தேவன் செய்கிற காரியங்கள் நாம் அறிந்து கொள்ளாத பட்சத்தில், தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளாத பட்சத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை, விடுதலை நம்மளால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. என் பையன் வந்து என்ன கேட்கறான், அப்பா இதை வாங்கி கொடுப்பா அப்படின்னு. அதை வாங்கி கொடுத்த தகுதியுள்ள ஒரு தகப்பனா நான் இருந்தா அவன் என்ன பண்ணுவான்? கேட்பான். அப்பாட்ட கேட்க சொல்லியா? அடுத்த யாரு? ஆமா, இல்ல அம்மா கிட்ட கேட்கறதுக்குள்ள யாருக்கிட்ட கேட்பான்? அப்போ ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. ஆனா தேவன் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்குறவரே உண்மையாய் நம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் அதெல்லாம் சமயமாவே இருக்க. அவரை போல ஒரு தேவன் கிடையாது. தாயை தேற்றுவது போல தேற்றுகிற தேவன். பால் கொடுக்கிற தாய் கூட மறந்து போனாலும் அவர் தான் பண்ண மாட்டார், நம்மள மறக்க மாட்டார். இது எல்லாமே தெரிஞ்சிருக்கு, எல்லாமே சொல்லிட்டு இருக்கு. ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில ஏன் பிரச்சனைகள், ஏன் போராட்டங்கள், ஏன் வியாதிகள்?
10 ரூபா தான் பாயில போட கொண்டு பையில போடலாம் தர வேண்டியது. அப்ப என்ன சொல்றோம்? சிஸ்டர் இது கூட ரொம்ப வலியா இருக்குது, நல்ல டாக்டர் தான் சொல்லுங்க. என்னது நல்ல டாக்டர்? தலைவலி மூக்கடைப்பு நிறைய இருக்குது, ரொம்ப பிரச்சனையா இருக்குது, பிசிக் ப்ராப்ளமா இருக்குது, என்ன கேட்கறோம்? நல்ல நான் எங்க போனாலும் எந்த நாளும் சரி அந்த டாக்டர் நான் போய் ஒரு மாத்திரை இல்லை ஒரு மகத்தை பார்த்து வந்தாலே என்னாயிடும் எவ்வளோ என்ன பண்ணுவாங்க? நல்லா பார்க்கணுங்க. அப்போ பாருங்க, தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் தனித்தனி டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கிறாரா? ஆனா சகலத்தையும் செய்கிற தேவன் நம்மளோட கூட இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், சஞ்சலம் தவிர்த்திருக்கேன். எதனால அது வருது? ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, நான் இந்த ட்ரெஸ் போடுறேன், மறுபடியும் ட்ரெஸ் நான் போடுறதுக்கு எனக்கு போட மாட்டேன். ஏன்னா அப்பவே 2000 என்னோட சம்பளம் பாத்தீங்கன்னா 23,000 ரூபாய் சம்பளம் மாட்டோம். இப்போ இன்னைக்கு 23,000 சம்பளம் வாங்கலாம் இருக்கீங்களா? இப்போ 2000 எவ்வளவு சம்பளம் வாங்கினா 23,000 ரூபாய். ஆனா என்னுடைய ஓட்டி எக்ஸ்ட்ரா நம்ம இதெல்லாம் போய் பார்க்கறது ஒரு 7,000 ரூபாய் 9,000 ரூபாய் வந்துடும். எவ்வளவு சம்பளம் இருக்கு? 23 ஒரு 32,000 ரூபாய்க்கு கணக்கு. ஆனா இவ்வளவு சம்பளம் வந்தாலும் முதல்ல எங்க வீட்டு தாராளமா இப்ப கொடுத்துருவையா, நான் கரெக்டா செய்யறேன். எவ்வளவு கொடுத்துருக்காங்க தாராளமா? தாராளமா எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க? இங்க பேட்ச் இருக்கும், இங்க செல் இருக்கும், எல்லாமே ஒரு காப்பது எவ்வளோ இன்கம் நீங்க 6 ரூபாய் 50 காசு. அவுட் கோயிங் எவ்வளோ 6 ரூபாய் 50 காசு. அப்போ என்னோட வாழ்க்கை நான் எப்படி வாழ்ந்துட்டு பாருங்க. ஒயின் ஷாப்ல எங்க அக்கௌண்ட் உண்டு. 50 ரூபாயில 10 ரூபாயில கடை வாங்கி கொடுப்போம். சில 10 ரூபாய் 10 ரூபா கொடுப்போம். ஆனால் நான் எப்படி குடிச்சிருக்கேன்? அப்புறம் வச்சு குடிச்சிருக்கேன். 6-5 ஆச்சுனாலே எங்களுக்கு டேபிள் கிளீனாக இருக்கும், கோல்டு கொஞ்சம் கோல்டு இருக்கும், கோல்டு ஒயின் ஒன்று இருக்கும், ஒரு வாட்டர் பாட்டில் ஆஃப் ஆயில் 3 போட்டு ரெடியாக இருக்கும். என் டேபிளில் யாருமே உட்கார மாட்டான். கிண்டி சூப்பர் ஒயின்ஸ். என்ன ஒயின்ஸு? கிண்டி சூப்பர் ஒயின்ஸ். அந்த ஒயின்ஸ் ஆனால் அழகாக உட்காந்து சாப்பிடுவேன். இப்போ 6:15 உட்காந்தாலும் நைட்டு 11 மணிக்கு சாப்பிடுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் ட்ரெயின் கிடையாது, சரி ஒன்றும். அப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த என்னுடைய காரியங்கள் எல்லாமே தலையிடமாக அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை. 2 ரூபாய் ரேஷன் படம் தெரியுங்களா உங்களுக்கு? அது வாங்குறதுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை. விதவிதமாக ட்ரெஸ் போட்டால் ஒரு ஷர்ட் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு மீட்ரு 1,200 ரூபாய் 1,500 தான் பேமெண்ட்ஸ் தான் போயிடுவார். எங்கேயுமே போயிட்டு மாட்டார். குவாலிட்டியாக பார்த்தா ஸ்டிச்சிங் எல்லாமே அப்படி தான் பண்ணுவாங்க. அடுத்து கடைசி கட்டத்தில் போயிருந்தேன். ஒரு பேண்ட்ல ஜிப்பே கிடையாது, சட்டை இழுத்து பிடிச்சிட்டு போகிற சூழ்நிலை. எப்படி கொடுத்த ட்ரெஸ் எல்லாமே பயங்கரமா போட்டு இருந்தாங்க. லாஸ்ட்ல என்னாச்சு? சக்காலமா ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலை எல்லாம் உடைக்கப்பட்டது. ஏன்னா அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே யார் கொடுத்தது? கர்த்தருடைய ஆசீர்வாதமே. அதோட என்ன பண்ண மாட்டாரு. ஆனா அந்த ஐஸ்வர்யத்தில் எல்லாமே எனக்கு வேதனை தான் வந்துச்சு. மரண தருவாய் தேவைக்கு அந்த வாழ்க்கையை தேவையில்லடா, சூசைட் பண்ணிடலான்னு ஒரு குளத்தை ஊதிக்க போறேன். ஒரு பிளாஷ் நான் ஓட்டு அந்த வார்த்தை பண்ணுறது எந்த வார்த்தை யார் பேசணும்னு தெரியாது. தேட ஆரம்பித்தேன், பேச ஆரம்பித்தாரு, கேட்க ஆரம்பித்தேன், நடக்க ஆரம்பித்தேன், ஓட ஆரம்பித்தேன், குதிக்க ஆரம்பித்தேன். இப்போ உங்கள் மத்தியில் வந்துட்டேன். ஏன்னா ஒன்றுமில்லாத தேவன் அழைப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் சஞ்சலம் தவிப்புகள் இருக்குதா? கேட்கிறவளாய் மாறும். ஏற்கனவே கீழ்ப்படுத்தும்
செவி கொடுக்க ஒன்றுமில்லாத இடத்துல தேவன் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஒன்றுமில்லாத இருந்த எண்ணம் தூக்கி எடுக்க ஆரம்பிச்சார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சார். ஒரு இடத்த வாங்க வச்சார், வீடு கட்ட வச்சார். எங்க குடும்பத்துல யாருமே வீடு கட்டல. ஆனா என்னுடைய பரம்பரை பார்த்தீங்கன்னா ஜமீன் பார்க்கறதுக்கு போவாங்க. சகலத்தை இழந்த ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலை தேவன் உயர்த்த ஆரம்பிச்சார். எப்போ? ஒன்றுமில்லாத ஒரு இடம், எதுவும் இல்லாத இடத்துல, அடித்து விடப்பட்ட நிலையில, சோர்ந்து போன நிலையில தேவன் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அப்படியாப்பட்ட தேவனை தான் நம்ம தாபாரமாய் கொண்டிருக்கிறோம். உங்களோட வாழ்க்கையில போராட்டமா, கஷ்டமா, துன்பமா, வேதனையா? காலையில் நான் எப்படி வேலைக்கு போனா தெரிஞ்சு என் வீட்டுக்கு போக பிடிக்கல, அடுத்தது நேரம் நான் 2 மணி நேரம் இல்லை, 10 மணி நேரம் இல்லை, எவ்வளோ நேரம் எனக்கு பேசணும்னு பேசுவேன். நான் வேலை போடுவேன். 50 வயசுல என் டிகிரியோட ஓடுவேன். எப்போ ஓடிடுவோம்? நான் யாரும் 8 கிலோமீட்டர் ஓடுவேன். 51 வயசுல என்ன டிகிரி என்ன சேர்த்து வயசு நான் காத்துறேன். எத்தனை வயசு? எனக்கு 50 வயசு. நான் உண்மையா ஒன்றும் தெரியல. நெய் கொடுத்துருவேன். நெய் போடணும்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம். நெய் போடுறதுனால என்ன பண்ணுங்க தெரிஞ்சுருக்கோம். அதெல்லாம் பார்க்க வயசு நம்ம தேவன் எப்படியாப்பட்டவர் என்பதை எப்படியாப்பட்ட சூழ்நிலை அறிந்து கொள்ள வேண்டும்னா ஒன்றுமில்லாத ஒரு நேரத்துல தான், எதுவும் இல்லாத நேரத்துல தான். எல்லாம் இருந்து தேவனை கூப்பிடுறதில்ல, இல்லாத சூழ்நிலை தேவனை துதிக்கிறது தான். அப்ப தேவன் யார் என்பதை முதல்ல அறிந்து கொள்ளாத பட்சத்துல நம்மளோட வாழ்க்கையில ஒன்றுமே நம்மளால என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. பாருங்க, ஒரு வசனத்தை பார்த்து அதிகமான ஒன்று ஒரே ஒரு வசனம் மாத்திரம் தான் பார்க்கும்போதே நமக்குள்ள எல்லாமே. ஏசாயா 41 பக்கம் 846 வசனம் 19. வாசிக்கலாமா? எங்க எங்க எந்த சத்தமா சொல்ல? எந்த இடத்துல? எல்லாரும் சொல்லுவாங்க. எந்த இடத்துல? வனாந்திரம். வனாந்திரம் எப்படிப்பட்ட இடம்? மனிதன் நடமாட்டமே இருக்காது. என்ன இருக்காது? மனித நடமாட்டமே இல்லாத ஒரு இடம். அந்த மனித நடமாட்டமே இல்லாத இடம், ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு ஸ்தலம். அதான் எதுவுமே கிடைக்காது. வனாந்திரத்தை யாரும் போனதில்லை. நம்மளோட வாழ்க்கை நிறைய பார்த்துக்கிறோமா? பார்த்துருக்கீங்களா? ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலை பார்த்துருக்கீங்களா? வனாந்தரத்திலே பாருங்க, என்ன வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் விருதி செடிகளையும் எங்க போய் என்ன பண்றாரு பாருங்க நம்மளுடைய தேவன். வனாந்தரம், இந்த வனாந்தரத்துல என்ன செய்ய முடியுமா? சொல்லி பார்க்கலாம். வனாந்தரத்துல என்ன செய்ய முடியுமா? ஆனா அந்த இடத்துல என்ன பண்றாரு பாருங்க, 4 விதமான என்னது கேது மரங்களையும் சீத்தி மரங்களையும் விருதி செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு. யார் செய்வா? யோசித்து பாருங்க. கொஞ்சமாச்சும் புத்தி உள்ளவர் செய்வானா அந்த காரியத்தை? புத்தி உள்ள ஒரு மனுஷன் செய்வானா? ஒரு வனாந்தரத்துல போயிட்டு 4 செடிகளை நட்டு வச்சா வளருமா? யோசித்து பாருங்க. ஒரு வாழ்க்கை வனாந்தரம் வளராது. ஆனா அந்த இடத்துல தேவன் காரியங்கள், அந்த தேவன் சாதாரண தேவன். அவர் யார் என்பதை உற்று நோக்கி பார்த்தா போதும். சொல்றாங்க கேட்டா கொடுப்பாரு. ஆனா பிதாடத்துல அவர் கேட்கும் பொழுது தன் கண்களை ஏறெடுத்து, அவ்வளவுதான். இதெல்லாம் பழங்கள் படிக்கிட்டு அப்படி குடிச்சு காட்டு உபாசம் நினைக்காம என்ன பண்ணாரு? தன் கண்களை ஏறெடுத்து, அவ்வளவுதான். ஒண்ணுமே செய்யல. இதெல்லாம் வேற டிஃபரெண்ட் யாரும் இருக்கிறாங்க, கையில கொடுக்குறாங்க. கண்களை ஏறிட்டு அவ்வளவுதான். அப்ப அவர் 2 பேருக்கு இருக்கிற அந்த கனெக்டிவிட்டியை பாருங்க. சுவிட்ச போடுறோம், அந்த எத்தனா ஒரு கேப் இருக்கா பாத்தீங்களா? அப்ப தேவனோட கூட நம்மளுடைய உறவும் அப்படிதான். பிரச்சனை ஆண்டவரே, போராட்டம் ஆண்டவரே, வெட்டு சூழல் ஆண்டவரே, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இருக்கக்கூடாது. அப்போ ஒரு வனாந்தரத்துல யாருமே இல்லாத ஒரு இடத்துல தேவன்
செடியும் ஒரு 3 மரத்தில் போய் வைக்கிறார். அடுத்த கீழே படிக்க மறுபடியும் ஃபர்ஸ்ட் எங்க ரெண்டாவது எங்க நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. அனாந்தரமான சூழ்நிலையும் வாந்திர வெளியான சூழ்நிலையும் தான் இருக்கு. பாருங்க மறுபடியும் என்ன பண்றாரு வாந்திர வெளியே என்ன பண்ணுவாரு நடுவாரு. அப்ப எப்படியாப்பட்ட ஒரு தேவன் பாருங்க. அப்படியாப்பட்ட தேவனை நம்ம கொண்டிருக்கிற நாம பிரச்சனை, போராட்டம், வியாதிகள், வறுமைகள், கஷ்டம், நஷ்டம், அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, என்ன வாழ்க்கை வந்தாரு வாஸ்துவான ஒரு காரியம் கிடையவே கிடையாது. இதுதான் நம்மளோட வாழ்க்கையில பாட்டு எத்தனை எத்தனை யாரு செய்தாரு எப்போ வனாந்தரமான ஒரு சூழ்நிலை, வனாந்தரமான ஒரு சூழ்நிலையில தேவன் செய்கிற காரியங்கள் இருக்குமானால் அவரை போல ஒரு சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கையில ஏன் போராட்டங்கள், சஞ்சலங்கள், தவிப்புகள்? ஏனென்றால் அந்த உள்ளார்ந்த மனிதனை இன்னும் நம்ம பார்க்கல. என்ன பார்க்கல? உள்ளார்ந்த மனிதன் நம்ம பார்க்கல. தேவன் படைக்கும் பொழுது அவர் நாசில பொழுதும் போது என்ன பண்ண ஜீவாத்மா ஆகல. அது வரைக்கும் அது மண்ணாவே தான் கிடைக்குது. எப்போ உண்டா மனுஷனா மாறணும்னு நினைக்கிறாரோ அப்பதான் மாறணும். அப்போ தேவனை தாவரமா கொண்டிருக்கிற நாம சொன்னால் கிறிஸ்டியன்ஸ் யார்? நம்ம கிறிஸ்துவுடைய அவர்கள். அப்போ அவர்களாக இருக்கிற நாம எப்படி இருக்கணும்? அந்த உள்ளார்ந்த மனிதனுக்குள்ள நம்ம இன்னும் போல. தேவன் யார் என்பதை இன்னும் அறிந்து கொள்ளல. யார் தெரிஞ்சுக்கல? இந்த ஆத்மாவை அறிந்து கொள்ளல. இப்போ இந்த வனாந்தரமான சூழ்நிலையோ அவாந்தர நிலைமை இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் எனக்காக தான் இதை பண்ணி வைத்திருக்கிறாரு, இதைத்தான் நட்டு வைத்திருக்கிறாரு. அதை கடைசியில் என்ன சொல்றாரு பாருங்க, உன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். தேவன் எனக்காக உண்டு பண்ணுவார் என்ற ஒரு உள்ளார்ந்த மனிதனுக்கு இன்னும் நம்ம சொல்லல. ஒரு தாயும் ஒரு தகப்பனும் செயல்பட்டு உண்டான ஒரு பாத்திரமா தான் இங்க நிக்கிறவங்க கட்டி தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு பாத்திரம் என்பது இந்த உள்ளார்ந்த மனிதன் இந்த ஆத்மாக்குள்ள நம்ம ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் நாம் பெற வேண்டிய ஆசீர்வாதம் நம்மளால் பெற்றுக்கொள்ளவே கடைசி வரைக்கும் சொல்லலாம். டிசம்பர் 25 எனக்காக இயேசு சொல்லலாம். எனக்காக இயேசு கிறிஸ்து வாந்தரவழியும் ஆந்திரமும் மாறும். எப்போ நார்ந்த மனுஷன் நம்மளுடைய வாழ்க்கை மாறும். அதான் சொன்னாரு, சகலத்தையும் படைச்சிட்டு ஆண்டு அடுத்து பழகி நாசமா போ. ஏன் பழகல? ஏன் தெரியல? உதாரண மனிதனுக்குள்ள நம்ம மாறல. இந்த வனாந்திரமான சூழ்நிலையோ அவாந்திர வெளியோ ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடமோ ஒன்று விளையாத ஒரு இடமோ தனிமைப்பட்ட ஒரு இடமோ எந்த இடமா இருந்தாலும் அதை மாற்றுகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். எப்போ உள்ளாத மனிதன் உள்ள மாற்று. ஒரு தாயும் ஒரு தகப்பனும் சேரும் பொழுது எனக்கு வைத்த பேரு மோகன். நீங்க ஐயா சொன்னாரு, சில பட்டங்கள்லாம் ரொம்ப உதவாது ஆனா சொல்லிக்கலாம். ஆனா அந்த உள்ளார்ந்த மனுஷனுக்குள்ள எனக்குள்ள தேவன் இருக்கிறார் என்று உணர்ந்து கொண்டதுனால தேவன் ஏன்னா அவர் யார் என்பதை நான் உங்களுடைய வகை எனக்கு வேணும். நீ செய்த கிரியை காட்டில் அதிகமாக செய்யணும்னு சொல்லியிருக்கேன், அது எனக்கு வேணும். நான் ஒரு இடத்துல கையை நிற்கக்கூடாது, ஒரு இடத்துல கூலி குலுக்கி நிற்கக்கூடாது, எந்த இடத்துல போனால் இங்கே தான் நிற்பேன். வா அவன்கிட்ட வச்சுக்காதீங்கப்பா, வேறு சாப்பிட்டு அவன்கிட்ட வச்சுக்காதீங்கப்பா. நாட்டியம் போனால் முதல் நாள் போய் குட்டி போட்டு தருவாங்க. நம்ம குட்டி போட்டு அப்போ அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவான். அவனை சட்டிங்க அடிக்க கொடுத்துருவான். கட்டு சொல்றது
கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து வருவார்கள். யாவரும் கண்டு உணர்ந்து என்ன பண்ணுவாங்க? சிந்தித்து அறிவார்கள். அறிவார்கள். அப்போ நம்மளோட வாழ்க்கையில அவாந்தரமான ஒரு சூழ்நிலையா, வனாந்தரமான ஒரு சூழ்நிலையா, ஒரு இடைவெளி இருக்குதா மற்றொன்று நமக்கும் ஒன்றுக்காத போராட்டமான ஒரு சூழ்நிலையா, ஒரு வெற்றிடம் இல்லையா, ஒன்றுமே நமக்கு நடக்காதா, ஒன்றுமே விளையாதா, எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி மற்றவங்க பார்க்கும்படி செய்வார். அப்பனா இது என்ன சொல்றாங்க? நான் பார்த்து ஆமாங்களா என்ன மச்சி தரையை போகலாமா அப்படி கொடுத்து கூப்பிட்றாங்க. சொல்ல முடியாதையா? ஏன் தோத்துறீங்க? என்ன சொல்றாங்க? என்ன பார்த்து ஐயா தோத்துறீங்க சொல்றது மக்கள் அடிக்கிறது அசிங்கமாக பேசுறீங்க. என்ன சொல்றாங்கம்மா? யார் பார்த்து? அவன் கூடவே இருந்தவன், அவன் கூடயே இருந்தவன் தான், அவன் கூடயே தண்ணி எடுத்துருந்தான், அவங்களே அசிங்கமாக பேசணும் வாய்தான், அவங்களோட கூட சண்டை போட்டுதான், அவங்களோட கூட சண்டை போட்டு கேட்டு போன கை இருக்குதான். ஆனால் என்ன சொல்ல போறாங்க? அசிங்கமா பேசாதீங்க. அதே கடைசியில் என்ன சொல்லுது? கண்டு யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். எப்ப அறிவாங்கன்னா வனாந்திரமான ஒரு சூழ்நிலை மாறும் பொழுது, அபாந்திர விலை மாறும் பொழுது. எப்ப மாறும்? உள்ளார்ந்த மனிதன் யார் என்று மனித கொள்ளாத பட்சத்தை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. விசுவாசிங்களா? நம்மளுடைய வாழ்க்கையில பெற வேண்டிய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்னும் ஏன் பெற்றுக்கொள்ளலாம்? ஏன் பெற்றுக்கொள்ள முடியல? எப்படா சிந்திச்சிங்களா? ஆனா சொல்லுவோம் வாஷிங் கேட்போம், 12 மணி நேரம் கேட்போம், 6 மணி நேரம் கேட்போம். தொடர்ந்து வாஷிங் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவீங்க? என்ன சொன்னாரு? இந்த கிஃப்டை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளோ நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணி இதை பெற்றுக்கொண்டீங்க? கேட்குறீங்க. எவ்வளோ நேரம் தேவனோடு கூட உறவாடி இதை பெற்றுக்கொண்டீங்க? எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன், நான் பேசுவேன், அவர் பேசுவார், இருவரும் அவ்வளோதான். அருமுழு செல்வம் போக்கு சொல்ற நேரம் எப்போ கிடைக்க தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அதுதான் தேவனுடைய முதல். உயரத்துல பார்த்தீங்கன்னா இயேசுவும் கர்த்தரும் தனிமையாக இருந்தாங்க. நம்ம கொடுத்தா 2 பேரும் ஒன்றா இருந்தாலும் கூட, ஆனால் நம்மளோட பாடகை தெரியல. ஆனால் எப்படி நாங்கள் 2 பேரும் ஒன்றாக இருந்தாங்க. அப்போ ஒன்றாக இருக்கிற பட்சத்தில் தான் நம்ம மாறுவதை புரிஞ்சுக்கணும். ஏன் விடுதலை ஒழித்து புதிய கொண்டே செய்தாங்க. ஆனால் அவங்க என்ன படிச்சாங்க? விசாரிச்சு அப்போ இதுக்கு நாட்களில் நம்ம செய்யறோம் அப்படின்னா எதனால செய்யணும்? எங்களோட சுயமா செய்யணும். விசாரிச்ச போட்டு நம்ம போயிடுவோம், பார்க்கணும் வருமா? நான் யாருன்னு தெரியும், அப்போலோ யாருன்னு தெரியும், இயேசு யாருன்னு தெரியும், நீ யாருன்னு தெரியும். அப்ப நான் யார் என்பதை யார் எடுத்துக்கா? அப்ப நான் யார் என்பதை விசாரிப்பதற்கு முன்பாக நான் யார் என்பதை தேவன் அறிந்திருக்கிறேன். அதை அறிந்து கொள்வதற்கு முன்பாக என் உள்ளார்ந்த மனுஷனுக்குள்ள தேவன் யார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அதனால எதுக்கு நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எப்படி பேசுறீங்க? மனத்தில் கத்தருக்கு சொல்றா சரி. பசங்க ஃபீஸ் கட்ட என்ன பண்ண போறீங்க? எதை குறித்து இல்லை இல்லை இல்லைன்னு எல்லாமே போயிடும். ஏன்னா உங்க வேலை தான் சொல்லுது, உங்க வாய் பார்த்தபடியே அவ்வளவுதான். உங்களோட வாயில என்ன வார்த்தை புறப்படுதோ புறப்படும். அமாவாசை ஜபத்துக்கு போனாதான் இங்க விடுதலை கிடைக்கும். அதான் நடக்கும். எந்த நேரத்துல எப்பொழுது தேவன் என்னோடு கூட இருக்கிற எந்த தீங்கும் என்னை அணுகாது. அப்ப அணுகாதுன்ற பட்சத்தில் ஏன் வியாதி வருது?
உள்ளார்ந்த மனுஷனுக்கு நம்ம சொல்லணும். நம்ம உள்ளார்ந்த மனுஷனுக்கு வியாதி கிடையாது, தவிப்பு கிடையாது, கஷ்டம் கிடையாது, வருமானத்துக்கு பிரச்சனை கிடையாது, ஆகாரத்துக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க அப்பத்துக்கு தனியாக தேவனா பண்ணிக்கிறாரு, சத்தியம் கிடையாது. பாருங்க, அமாந்திரமான ஒரு சூழ்நிலை, மனாந்திரமான ஒரு சூழ்நிலை தேவன் ஆசீர்வதிப்பார் என்றால் இந்த நாட்களில் நம்ம ஆசீர்வதிக்க நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். உள்ளார்ந்த மனுஷனுக்குள்ள எனக்காக சகலத்தை படைத்து வைத்திருக்கிறேன் என்பதை என் ஆத்மாவில் சொல்றாமா. 2 பேர் பேசுவாங்க, இது நடக்காது. யாரு இங்க சொல்லுவோம், இங்க சொல்லுவான். அந்த கதையெல்லாம் போகிறது நடக்கும் என்பது நடக்காது, கிடைக்கும் என்பார் என்னது கிடைக்காது. அது நம்மளுக்கு வேலை இல்லை, அது எல்லாமே கிடைக்கும். நீ விசுவாசிக்க உனக்கு கிடைக்காது. விசுவாசிக்காத பட்சத்தில் ஒன்றுமே கிடைக்காது. கேளுங்கள் அப்படி உங்களுக்கு தட்டுங்கள் அப்படி உங்களுக்கு கிடையாது. ஒரு நேரத்தை தானே கிடைக்கும். இல்லை தேவைப்பா கேட்டு மரம் எப்படியாப்பட்ட மரம்? ஒரு வலிமையான ஒரு மரம். நம்ம இந்தியா டைம் கிடைச்சா வசனத்தை தியானம். இந்த கேட்டு மரம் எப்படி இருக்குமா? ஒரு வலிமையான ஒரு மரம். ஒரு வனாந்தரத்தில் ஒரு வலிமையான ஒரு மரத்தை தேவை வைக்கிறார். இப்போ வனாந்தரமான உங்களுடைய சூழ்நிலை, போராட்டம் நிறைந்த ஒரு சூழ்நிலை, ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலை, இந்த வாழ்க்கை தேவையா, இந்த வாழ்க்கை வாழணுமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை உறுதியாக நீங்கள் வாழ்ந்துதான் ஆகணும். ஏன்னா இருபதாம் கடைசியில் சொல்றது யாவரும் கண்டு என்ன வாங்கலாம், அறிவார்கள். நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அது சுற்றி மரம், அது பூச்சி அரிக்காதான். அந்த மரம் என்ன பண்ணாதான், பூச்சியே அரிக்காதான். நம்ம யாருமே அரிச்சிருக்க முடியாது, ஒன்றும் இல்லாமல் பண்ணவே முடியாது. அந்த மனாந்தரமான ஒரு சூழ்நிலை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அந்த இடத்துல அரிசி ஒன்றுமே இருக்காது. அப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான ஒரு மரமாக உங்களை மாற்றுவார். அது மிருதி செடி. இந்த மிருதி செடி எதுக்கு பயன்படுமோன்னா, இருதயத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். வேதனையோட துன்பத்தோட கஷ்டத்தோடு இருக்கிறீங்களா உங்களுடைய இருதயம்? தேவன் சொல்கிறார், இதனால் அதை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும், அதை பலப்படுத்துது. எந்தளவுக்கு வீக்காக இருக்குதோ அதை திடப்படுத்துது. ஏன்னா வனாந்தரமான ஒரு சூழ்நிலை இந்த நாளில் மாறப்போகுது. இந்த வனாந்தரமான சூழ்நிலைக்கு என்ன பண்ணப்போகுது? மாறப்போகுது. ஏன்னா எப்படியாப்பட்ட சூழ்நிலை வழிநடத்துகிற தேவன் நம்மளோடு கூடியது. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் நடைபெறாது. ஏன்னா உண்மையாக நம்மளோடு கூட்டுற யாவத்தை தேவன் சமூகமாக நம்மளுடைய வாழ்க்கை இதனால் இருந்து என்ன கிடையாது, வனாந்தரமான ஒரு சூழ்நிலை கிடையாது, அவாந்தரங்களை கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஆனந்தம் தான். வருகிற ஒவ்வொரு நாட்களிலும் அநேகர் கண்டு பயந்து, ஐயோ இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் இப்படி மாறிட்டார்கள், எதனால் மாறினாங்க? தேவன் நம்ம பட்சத்தில் இருக்கிறார். தேவன் நம்மளுடைய இருக்கிற என்பதை சொல்லத்தக்கதாக தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நாம் யாரும் இருக்கிறோமா? சதவீத சர்வ அதிகாரப்படுத்த தேவனே, என்னுடைய வாழ்க்கையில் அனந்தரமான சூழ்நிலைகள், அவாந்தரமான சூழ்நிலைகள், தள்ளப்பட்ட நிலை,
வேதனை நிறைந்த உள்ளம், அவமானப்பட்ட எண்ணங்கள், அவமானப்பட்ட இடங்கள், தள்ளப்பட்ட நிலை, ஏன் இந்த வாழ்க்கை இதற்காக நான் படைக்கப்பட்டேன். என்னுடைய வாழ்க்கையில பாதி நாள் வேதனை ஏற்படுச்சு. சந்தோஷம் என்பது என் வாயின் வார்த்தையில தான் இருக்குது, என்னோட வாழ்க்கையில இல்லை. நான் செய்கிற காரியங்கள் எல்லாமே தோல்வியாகவே போகுது. நான் வெற்றியை பார்த்து பல நாட்கள் ஆயிடுச்சு. என்னுடைய வாழ்க்கையில அவாந்திரமான சூழ்நிலை. ஆனாலும் அந்த இடத்துல 4 மரங்களை நட்டு அதை வளர செய்த தேவன் இந்த நாட்களிலும் என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷமும் சமாதானமும் பரிபூர்ணமும் ஆசீர்வாதங்களும் நிலையான நிம்மதியும் என்னுடைய வாழ்க்கையில் கட்டு அநேகர் கண்டு வியக்கத்தக்கதாக என்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார்கள். ஏனென்றால் சகலத்தை படைத்து ஆண்டு அனுபவித்து வழுகி பெறுங்கள் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறேன். ஆனாலும் என் உள்ளார்ந்த எண்ணத்தில அந்த உள்ளார்ந்த மனிதனுக்குள்ளாக நான் செலுத்தாதபடிக்கு என் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் உலகத்தில் உள்ள அநேக காரியங்களால் பிணைக்கப்பட்டு தலைமுறை ஸ்தாபங்களாலும் செய்வனைகளாலும் மாந்திரிகத்தினாலும் அனுபவப்பட்ட ஆவியினாலும் விசுவாசத்தின் தந்திரங்களினாலும் தூசிகளுடைய கிரியைகளினாலும் விசுவாசத்தின் தந்திரங்களினாலும் செத்த ஆளுடைய கிரியைகளினாலும் விக்கிரக ஆராதனையினாலும் முன்னோர்கள் செய்த வழிபீடங்களினாலும் நான் அநேகங்களை இழந்து விட்டேன். ஆனாலும் இந்த நாளிலே ஏசாயா 41 அதிகாரம் 9 வசனத்திலே ஆந்தரத்தையும் வாந்திர வெளியையும் நீ மாற்றினீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே என்னுடைய வாழ்க்கையிலும் அனாந்தரமான சூழ்நிலையும் வாந்திரவழியான சூழ்நிலையும் மாற்றி யாவரும் கண்டு சிந்தித்து அறியத்தக்கதாக இந்த நாளிலே பரிபூர்ண விடுதலையை கட்டளையிடுகிறாக. அபியானவரே, உங்களுடைய கரத்துல என்னையும் பிள்ளைகளையும் கணவனாரையும் என் சுற்றுப்புறம் என்னோடு கூட பிறந்தவர்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்கள் எனக்கு விரோதமாகவும் அல்லது என் குடும்பத்திற்கு விரோதமாகவும் யார் என்ன செய்திருப்பார்களானால் அவைகளை இப்பொழுதே என்னை விட்டும் என் பிள்ளைகளை விட்டும் கடந்து போகும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே அதை கொடுக்கிறேன். அபியானவரே, பொருட்படுத்திக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இப்போ விடுதலை வேண்டும் அப்படியே பண்ண முடியுங்க. நன்றி நன்றி உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும்.
ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே சோத்திரம் ஏசையா மனதுருகி கரநீட்டி அதிசயம் செய்பவரே மனதுருகி கரநீட்டி அதிசயம் செய்பவரே அதிசயம் சித்தமுண்டு சொந்தமாவே அழைப்பில் சொல்லி சுகமாகி சித்தமுண்டு சொந்தமாவே அழைப்பில் சொல்லி சுகமாகி சுகமாகி ஐயா என்று சொல்லி சுகமாகி கேட்பவரே
செய்யப்பட்ட எல்லா மாந்திரிகத்தின் ஆவியே, எல்லா ஒளிசர்வத்தின் ஆவி, எல்லா தற்கொலை ஆவி வெளியேறுகிறது. கால்களில் பிணைக்கப்பட்டிருந்த பிணைப்பு உடையே, கால்களில் பிணைக்கப்பட்டிருந்த சர்வத்தின் கட்டுரையே, கால்களில் பலவீனம் தருவதற்கிற மகளே, இப்பொழுது உன் காலில் இருந்த பிசாசின கட்டுகள் வெளியேறி மாறுது. மாறுது மற்றவங்களை நோக்கி பார்க்காதீங்க. வளமை இறங்குது, வளமை இறங்குது. வேறுபாடு ஒரு பிரச்சனையோடு வீடு கட்டுறதுக்கு 1000 முயற்சிகளை மேற்கொண்டுங்க. உன்னால முடியாது, உன்னால முடியாது. வயிற்று பகுதியில் ஆளுகை செய்கிற மாந்திரிகத்தின் ஆவி, வயிற்று பகுதியில் ஆளுகை செய்கிற மாந்திரிகத்தின் ஆவி, செய்யப்பட்ட மாந்திரிகம் வயிற்று பகுதியில் வெளியேறுது. நல்லா இருக்கு நினைக்கிறேன். மாயில மாட்டிக்கிறேன், மாயில மாட்டிக்கிறேன். விடுதலை வேணும், நீ வெளியே வா, இடத்த விட்டு வெளியே வாடி, வெளியே வாடி, வெளியே வந்தா விடுதலை, வெளியே வந்தா விடுதலை.
இல்லாத மனிதர்கள் இல்லாத உண்டான விளைவா வனாந்தரம் மாறப்போகுது. அவாந்தரடி மாறப்போகுது. எனக்கு அசிங்கமா இருக்க நினைக்காது, ஐயோ எனக்கு அவமானப்படுத்த நினைக்காது. அநேகர் கண்டு அறிந்து கொள்வார்கள். அப்படியாப்பட்ட சூழ்நிலைக்கு தேவன் நடத்துவார். சந்தோஷமா சமாதானம் எல்லாமே ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் அநேக ஆசிரியர் எல்லாமே நீர் தந்தது தகவல். அது எல்லாத்தையும் இழந்து அமாந்திர வெளியாகும் மனாந்திரமா எல்லாத்தையும் இழந்து வருகிறேன் தகவல். நான் வேதனைப்படுறதுக்கா, நான் துன்பப்படுறதுக்கு இல்லப்பா. நான் வெற்றி சிலைக்கவும் மேன்மை அடையவும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கவும் ராஜாக்களோட பிரபுக்களோட அமர்வதற்காக தந்தது எல்லாமே யார் அவர் கொடுத்தாரு? வேதனை அவர் கொடுத்தாரா? துன்பம் அவர் கொடுத்தாரா? கஷ்டம் அவர் தந்தாரா? எதுவுமே அவர் தரல. வாசனையை மாற்றுவது நன்றி சொல்லாமா? நீ தந்தது ஒரு வாழ்க்கையில வாசனை கிடையாது. வாழ்விலே வாழ்க்கை என்னென்ன கஷ்டங்கள் அது கிடையாது, அது கிடையாது. என் வாழ்ல கிடையாது. வியாதி, போராட்டம், பிரச்சனைகள், விளைவுகள் எல்லாம் மாறி வாழ்விலே சொல்ல சொல்ல அந்த கட்டைகள் இப்ப உடை நீங்க உணர்ந்து சொல்ல சொல்லலாம். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாத்தையும் காரணம் தேவன் கிடையாது. சுகம் அவர் கொடுத்தது. ஐஸ்வர்யம் அவர் கொடுத்தது. அவருடைய கையின் பிரயாசம் அவர் கொடுத்தார். கணவனார் கொடுத்தது அவர் தான். மனைவி கொடுத்தது அவர் தான். பிள்ளைகள் கொடுத்தது அவர் தான். நீங்க சொல்ல சொல்ல எந்தெந்த நெகட்டிவான காரியங்கள் இருக்குதோ உங்களை அறியாம வெளியே கொடுக்கிறது. நீங்க சொல்லுங்க எல்லாமே நீங்க கொடுத்தது. தேவன் கொடுக்கிறது எல்லாமே ஆசீர்வாதம் மாத்திரம் தான். விசாரித்து கொடுக்கிற காரியங்கள் எல்லாம் வெளியே உணர்ந்து சொல்லுங்க. சத்தத்தை சொல்லுங்க. எல்லாமே தந்தது. நீங்க சொல்ல சொல்ல எல்லா பேரும் மாத்தி தந்தது சொல்லுங்க. எவ்வளவு உங்களால முடியுமோ சொல்லுங்க. எல்லாமே நீர் கொண்டு எல்லாமே நீர் கொண்டு
நீ தகப்பனே. நீ கொடுக்க போற ஐயா, நான் பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவனாய் மாற்றுவதும் நீதான் தகப்பனே. ஹalleluya. நாங்க பாபா மீண்டும் சொல்லுங்க. வாழ்விலே இயேசுவே சொல்ல சொல்ல எல்லாமே மாறி போகும். கூட்டமா தான் இருக்கலாம். ஆனா எல்லாமே நீ கொடுத்ததல்ல, தோல்வி நீ கொடுத்ததல்ல, கடவை நீ கொடுத்ததல்ல, வியாதி நீ கொடுத்ததல்ல, எல்லாமே ஆனால் இந்த நாளில் அவாந்தரமும் வனாந்தரமும் மாறி அநேகர் கண்டு கழிக்கத்தக்கதாக இந்த நாளில் வாழ்க்கையில் மாற்றுவதற்காக அவையானது மட்டுமா எங்களோடு இடைப்படும் காரியங்களை கருத்தார்கள் சகலத்தை பொறுத்து இதில் வேணுன்றவங்க 12 மணி 1 மணி ஆனாலும் நாங்கள் அறியாது. இதில் வேணுன்றவங்க இன்று ஜெபம் போங்க. இன்றைக்கு இப்படி அவாந்தரமும் வனாந்தரமும் மாறும். ஏன்னா எல்லாமே யார் கொடுத்தது? சர்வ வல்லமுள்ள தேவனே, என்னால் செய்யக்கூடாத ஒரு காரியம் அவாதருடைய காலங்கள் வருடங்கள் ஆண்டவரை ஆண்டவரை சொல்ற கல்வி நாளில் அவர் நமக்கு பிள்ளைகள் இன்னைக்கு வனாந்தரத்து ஆண்டவரை சொல்றாங்க. ஆண்டவரை சீக்கி மரங்களை உறுதி சொன்னே நடுகிறதை ஒரு விடுதலையும் சமாதானத்தையும் கத்தர் ஒழுங்குமுறையாக நாங்கள் சொல்லிக்கிறோம். எல்லா விதமான அந்தகார வல்லமைகள் பிசாசின் வெளியிலிருந்து பூர்ணமான ஒரு விடுதலை கத்தாவே தேவ ஜனங்களுக்கு கத்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். அதற்கு ஒருவரும் அதுபடி கத்தாவே எதிர்பார்த்து வந்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் கொடுத்து திருப்திப்படுத்தி அனுப்பும்படி சொல்லிக்கிறோம். வார்த்தை கொடுத்த உங்களை சொல்லிக்கிறோம். அருமையான ஆண்டவரே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அருமையான ஆண்டவரே சமுத்திரனுடைய மனைவி பார்க்கிற ஜெபிக்கிறோம். அந்த தனியான உடைய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் செய்கிற பணிகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதை கொண்டு பெரிய காரியங்களை செய்து இந்த கூட்டத்தில் முதல் அலுவலருக்கு முதல் நேர்வரைக்கு அந்த நடத்தின நீமாய் சோதனையை இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அனுபவத்தை என்னுடைய அன்னையை அழைக்கிறோம். நம்மளும் அதில் வந்து கல்வியாதை ஊழியர் சகல அழைக்க